ஹலோ டீச்சர்ஸ், ஐ எம் சௌமியா ஃப்ரம் எஸ்மரஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பிஓ எக்ஸாம் மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட போறாங்க. ஸோ 95% கன்ஃபார்ம் தான். ஸோ இந்த மந்த் லாஸ்ட் வீக், அதாவது நெக்ஸ்ட் வீக் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீக், ஜஸ்ட் 2 வீக்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஓ எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இயர் தொடங்கும் போதே நம்மளுக்கு பிஓ எக்ஸாம் தான் வைக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருப்பார் நோட்டிஃபிகேஷன் பற்றி. ப்ளஸ் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஏன்னா நிறைய கேப் வந்துடுச்சு, கண்டிப்பாக வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் போதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டைமே நம்ம உள்ள போயிடணும். ஃபர்ஸ்ட் விஷயம், எப்பவுமே நம்மளுக்கு பிஓ எக்ஸாம் வருது, நம்மளும் வந்து ஒரு ஒரு ஆஸ்பரண்டா நம்ம வந்து அப்ளை பண்ணலாம், நம்ம வந்து ஏதோ ஒன்று எழுதிட்டு போகலாம், மார்க் வந்தா பார்க்கலாம், அப்படிலாம் வேண்டாம். நம்ம என்ன பண்ணணும், வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னும் போது நம்ம முந்திக்கிட்டு முன்னாடி போகணும். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் அதை தான் எல்லாருக்குமே நான் சொல்றது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னே சொல்லலாம். பிஓ எக்ஸாமை எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க, பிஎட் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. ஆனா அதுல பாதி பேர் வந்து படிப்பாங்க. ஆனா அதுல இன்னும் பாதி பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அனலைஸ் பண்ணி படிப்பாங்க. எப்படி படிச்சா வேலை ஈஸியா கிடைக்கும், எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க, அனலைஸ் பண்ணி படிங்க. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோஸ் எல்லாத்துலேயும் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு 2-3 டேஸாக என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியல, சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால. ஸோ இனிமேல் ஃபர்தராக நம்மளோட அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாம் கிளாஸஸாகவே உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 10th புக்கில் நீங்க என்ன படிக்கணும்ட்டு சிம்பிளா உங்களுக்கு சொல்லி தர போறேன், அவ்வளவுதான். நீங்க 10th புக்குன்னோடனே நீங்க வந்து 10th புக்கா இல்ல நிறைய படிக்கணுமே அப்படின்னா, பிஓ எக்ஸாமுக்கு என்ன கேட்பாங்களோ அது மட்டும் பாருங்க. 10th புக்ல உங்களுக்கு 8 சாப்டர் இருக்கு. அந்த 8 சாப்டரும் பார்க்க சொல்லலை. நிறைய பேர் வந்து இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அப்படிலாம் இல்லை. நான் உங்களுக்கு சிம்பிளாவே சொல்றேன். எப்பவுமே நம்மளோட கிளாஸ் வந்து மேக்ஸ் கிளாஸ் வந்து சிம்பிளா தான் இருக்கும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நான் உங்களுக்கு சிம்பிளாவே ஷார்ட்கட்டாவே அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்றேன். ஏனோ தானோலாம் நம்ம சொல்லலை. நான் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் புக்கை நான் அனலைஸ் பண்ணி, என்னோட புக்கு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நிறைய பேர்கிட்ட இருக்கு இப்போ. ஸோ ஸ்டாக் வேற காலியாக போகுது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வாங்கிக்கோங்க. இதுதான் நம்மளோட மிஸ்மரஸ் அகாடமியோட பிஓ எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். இதுல 7 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் இருக்கு, வித் டிஆர்பி ஆன்சர் கீயோட இருக்கு. ஸோ இதுல இருந்து தான் நான் அனலைஸ் பண்ணி 10th புக்ல என்னென்ன டாபிக் கவர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மேக்ஸ் வந்து புக்ல இருந்து மட்டும் தான் வரப்போகுது, ஸ்கூல் புக்ல இருந்து மட்டும் தான் வரப்போகுது. இது ஒன்றும் காலேஜ் லெவல்லாம் இல்லை, உங்களுக்கு ஸ்கூல் புக்கே பாருங்க. ஆனா 10th புக்ல என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா அதை மட்டும் பார்த்தாலே நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. அதுல இருந்து மட்டுமே 10th புக்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு 4 கொஸ்டின் கேட்குறாங்க. ஜஸ்ட் 4 கொஸ்டின் தானேன்னு இல்லை, ஒரு மார்க்கும் நம்மளுக்கு ரொம்ப வேல்யூபிள். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஷினுக்கு 4 மார்க். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மேக்ஸுக்கு 22லேருந்து 24 கொஷின் வரும் அப்படின்ட்டு. அப்போ 24 கொஷின் வருதுன்னா 4 கொஷின் 10th புக்லேருந்து வருது பாருங்களா, உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதுலேருந்து ஜஸ்ட்டு நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது என்னன்னா 3 டாபிக் தான். 10th புக்கில் நீங்கள் திறந்த உடனே அந்த 3 டாபிக் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கணிதம். இயற்கணிதம் அல்ஜிப்ரா. இந்த இயற்கணிதம்ல நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்றேன் இயற்கணிதம்ல என்ன பார்க்கணும். ஏன்னா இப்போ நான் வந்து வீடியோஸ்ல போகும்போதே உங்களுக்கு அதுல என்ன பார்க்கணும்னு தெரிஞ்சிடும். ஸோ நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ல இருந்து தான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். இயற்கணிதம்ல என்ன பார்க்கணுன்றத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டாபிக் இயற்கணிதம். செகண்ட் என்னன்னா அளவியல். அளவியல்னா மென்சுரேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ மென்சுரேஷன்லயும் இது பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்ல வந்து ஏரியா வால்யூம், அதாவது உங்களுக்கு பரப்பளவு கன அளவு எல்லாமே கேட்குறாங்க. ஸோ கன அளவுன்னும் போது நம்மளுக்கு எதுல வால்யூம் வந்து எதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th புக்ல மட்டும் தான் கன அளவு வரும். இது வந்து 7th சாப்டர்ல வச்சிருக்காங்க 10th புக்ல.
ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு இந்த டாபிக் வரும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு. ஸோ நிகழ்தகவு வந்து ப்ராபபிலிட்டி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 3 டாப்பிக்கை மட்டும் நீங்க கவர் பண்ணுங்க, கண்டிப்பா 4 கொஸ்டின் உங்களுக்கு வருது. இந்த 3 டாபிக்ல இருந்து ஃபுல் எக்ஸசைஸும் பார்க்கணுமா அப்படிலாம் வேண்டாம். நான் அதுல என்ன பார்க்கணும்ட்டு தெளிவாவே உங்களுக்கு சொல்றேன். எல்லாமே நம்ம பார்க்க வேண்டாம், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், அனலைஸ் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்பவுமே நம்ம கையில இருக்கணும். ஒரு எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து என்ன கேட்கறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அந்த வழியே நீங்க போய் படிச்சீங்கன்னா இப்பயே இந்த எக்ஸாம்லயே பாஸ் பண்ணிட்டு டைரக்டா போய் ஜாப்ல போய் உட்காரலாம் நம்ம. ஸோ நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாமை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு. ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுது, ப்ளஸ் உங்களுக்கு எப்படி படிக்கணுன்ற ட்ரிக்ஸு, என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க, ஷார்ட்கட் மெத்தடு எல்லாமே ஃப்ரீயாகவே நம்மளோட மெஸ்மரஸ் அகாடமிலேருந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் வந்து கிளாஸ் போடுறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஃபர்தராக இனிமேல் டெய்லியுமே உங்களுக்கு பிஓ எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும், கண்டிப்பாக பாருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் டைரெக்டாக இந்த டாபிக் பேஸ் பண்ணி என்ன கேட்டிருக்காங்கன்னு ஒரு சில சம்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் சம், ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு. ஸோ நேர்வட்ட கூம்பின்னா என்னன்னா கோன், கோனோட கன அளவு கொடுத்துட்டாங்க, வால்யூம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா கூம்பின் உயரம் h வந்து கொடுத்துருக்காங்க 24. நெக்ஸ்ட் என்னன்னா அதன் ஆரம் என்ன, ஆரம்னா ரேடியஸ் ஆர் என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். இது 10th புக்கில் எக்ஸாம்பிள்ல இருந்தே எடுத்திருக்காங்க. அப்படியே டிட்டோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நீங்கள் போய் 10th புக்கை போயிட்டு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்காட்டு 7.19 போய் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் அப்படியே இருக்கும். பேஜ் நம்பரும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் ஈஸியாகவே பேஜ் நம்பரே சொல்கிறேன். பேஜ் நம்பரில் போய் 293 10th புக்கு. நீங்கள் இ புக்கெலாம் வந்து ஃபோனில் வச்சுருப்பீங்க, நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க புக்ஸு. ஸோ அதில் வந்து 293 பேஜ் போய் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டில், இந்த எடுத்துக்காட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கு அப்படியே டிட்டோவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு கூம்பு, அதாவது ஒரு கோனை கொடுத்துட்டாங்க, அதோட கன அளவு கொடுத்துட்டாங்க, அதோட ஹைட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன கேட்குறாங்க, ரேடியஸ் கேட்குறாங்க, ஆர் கேட்குறாங்க. ஜஸ்ட் அதோட ஃபார்முலா அவ்வளோதான். ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/3 πr²h, அவ்வளோதான். ஸோ இதை வந்து அவங்க என்ன கன அளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க 11088. ஸோ இதுதான் வந்து கன அளவு. ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆரோட வேல்யூ மட்டும் தெரியணும், அதை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மீது எல்லாத்தையும் அந்த சைடு அனுப்பிடுவோம். அப்போ என்ன வரும்னா 1/3 முதல்ல 22/7 இன்டூ r² இன்டூ ஹோட வேல்யூ தான் அவங்க கொடுத்துருக்காங்க 24 உயரம். ஸோ நான் அவங்க கொடுத்துருக்கிற கன அளவு ஜஸ்ட் r² மட்டும் இங்கே வச்சுப்போம், மீதி எல்லாத்தையும் அந்த சைடு எடுத்துப்போம். ஸோ 37 வந்து டினாமினேட்டர்ல இருக்கு, ஸோ கீழே வந்து அடிப்பகுதியில் இருக்கு, அந்த பக்கம் ஈக்குவல் டுக்கு அடுத்த சைடு போயிடுச்சுன்னா மேலே போயிடும். 37 ஸோ 22 இன்டூ 24. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து 11 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள், இல்லை 22 டேபிள்ஸில், இல்லை 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ 22 டேபிள்ஸில் இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோன்னா 504ன்னு வரும். 24 டேபிள்ஸில் இதை கேன்சல் பண்ணோன்னா 21ன்னு வரும். அப்போது r² ஈக்குவல் டு 21 இன்டூ 3 இன்டூ 7. இது எல்லாத்தையும் நம்ம இன்டூ பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 441ன்னு வரும். ஸோ அப்போ r² ஈக்குவல் டு 441னா ஆரோட வேல்யூ என்னது, √441. ஸோ வர்க்கமூலம். ஸோ √441 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 இன்டூ 21 தான் 441. ஸோ 21 நம்மளுக்கு எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது, அவ்வளோதான். இதுக்கு நம்மளுக்கு தேவையானது கூம்பின் கன அளவு, அவ்வளோதான். ஜஸ்ட் உங்களோட நோட்டில் வந்து அதை எழுதிக்கோங்க, ஃபார்முலா எழுதிட்டு உங்களோட கொஷினில் 1க்கு 2 வாட்டி படிங்க.
கன அளவு கொடுத்துருந்தாங்கன்னா வால்யூம் கொடுத்துருக்காங்க, கன அளவு கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கிட்டு உயரம் கேட்குறாங்களா ஆரம் கேட்குறாங்களான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். சில இதில் வந்து ஆரம் கொடுத்துட்டு உயரம் கேட்பாங்க, இல்லைன்னா ஆரமும் உயரமும் கொடுத்துட்டு கன அளவு கேட்பாங்க. ஸோ அவ்வளோதான், மாற்றி மாற்றி இதிலே தான் ரொட்டேட்டடாக நம்மளுக்கு வரும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ ஃபர்தராக அடுத்தது என்ன கேட்குறாங்கன்றத பார்க்கலாம். ஒரு கோள வடிவ வளைகூண்டினுள் காற்று ஊத போது, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் ஊதுறாங்க. ஒரு பலூன் நம்ம ஊதும் போது, ஸோ ரவுண்டு, கோலம்னா என்னன்னா ஸ்பியர் ஷேப், ரவுண்டு ஷேப் தான் நம்மளுக்கு வரும். ஸோ பலூன் நம்ம ஊதும் போது ஃபர்ஸ்ட் அதோட பலூனோட ஷேப் வந்து சின்னதாக இருக்கும் ஊதும் போது. திரும்பியும் நம்ம ஊதும் போது என்ன ஆகுது, பலூனோட சைஸ் வந்து பெருசாகுது. அந்த மாதிரி தான் அவங்க வந்து விகிதம்ல கொடுத்துருக்காங்க அதோட ஆரத்தை. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ஊதும் போது கொஞ்சம் சின்னதா இருக்கு, அதோட ஆரமும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு வாட்டி ஊதும் போது கொஞ்சம் பெரிய பலூனா இருக்கு, அதோட ஆரமும் கொடுத்துருக்காங்க. இதோட விகிதம் வந்து நம்மளுக்கு கேட்கறாங்க. இப்ப என்னன்னா ஆரம் வந்து 12, 16ன்னு கொடுத்துட்டாங்க. ஆக உயர்கிறது. இரு புறப்பரப்புகளின் விகிதம், புறப்பரப்புகள் அதாவது கோளத்தின் புறப்பரப்பளவு. இத மட்டும் ஃபார்முலா பார்த்தாலே தெரியும். நீங்க தேடவே வேண்டாம். 10th புக்ல 7th சாப்டர்ல அளவியல் என்ற சாப்டர்ல லாஸ்டா முடியும் போது ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்க, டப்பாவோட கொடுத்துருப்பாங்க. அதுல அழகா டப்பால கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை மட்டும் நீங்க வந்து படிச்சாலே போதும். ஃபார்முலா அவனே டப்பாலே கொடுத்துட்டான். நம்ம போய் ஒரு இடத்துலயும் அண்டர்லைன் பண்றதெல்லாம் வேண்டாம். ஸோ அதை நான் உங்களுக்கு ஃபர்தரா அந்த டப்பாலாம் தெளிவாகவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோளத்தின் புறப்பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 4πr². இங்க வந்து 2 ஆரம் இருக்கிறதுனால நான் ஆரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆரை வந்து பார்த்தீங்கன்னா R1 R2ன்னு எடுத்துக்க போறோம். விகிதம்ன்றதுனால இதை வந்து பார்த்தீங்கன்னா R1² 4πr2². அவ்வளோதான். ஜஸ்ட் இது எங்க இருக்கு அப்படின்றத இன்னும் தெளிவாவே சொல்றேன். இதுவும் எடுத்துக்காட்டுல இருந்து தான் எடுத்திருக்காங்க. நீங்க அதே 10th புக்ல போயிட்டு பேஜ் நம்பர் 286 எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா 7.9 இதுல போய் பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். எடுத்துக்காட்டுல இந்த எக்ஸாம்பிள்ல இருக்கு. அதே பேஜ் நம்பர் போய் பாத்தீங்கன்னா இருக்கும். இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா விகிதம்ன்றதுனால டிவைட் ரேஷியோல நம்ம போடுறோம். ஓகேவா? இதுல 4π கேன்சல் ஆயிடும். இப்போ R1/R2 the whole square மொத்தமா போட்டுக்கிறோம் இது. ஓகேவா? இப்போ இங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முதல்ல வந்து இதை வந்து விகிதத்துல எழுதிக்கோங்க. 12:16. அதாவது நம்ம எப்படி எழுதுவோம், 12/16. இது ரெண்டுமே 4வது வாய்ப்பாடுல போகுமா? அப்ப வந்து 4வது வாய்ப்பாடுல போகும்போது இது என்னது 3 வாட்டி, இது 4 வாட்டி. இப்ப இதுதான் இந்த இடத்துக்கு வரப்போகுது. அதாவது R1/R2ன்றது என்னன்னா 3/4 the whole square. அவ்வளவுதான். இப்ப என்னன்னா தனித்தனியா அதுக்கு ஸ்கொயர் பண்ணும். 3க்கு ஸ்கொயர் பண்ண 9, 4க்கு ஸ்கொயர் பண்ண 16. அப்ப லாஸ்டா உங்களோட ஆன்சர் என்னது 4:16. இதோ டி தான் உங்களோட ஆன்சர். இதுக்கு நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட கோளத்தோட புறப்பரப்பு ஸ்பியர். இந்த ஸ்பியரோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏரியா தெரிஞ்சாலே போதும். 4πr². இங்க வந்து 2 ஆரம் கொடுத்துருக்கிறதுனால R1 R2ன்னு எடுத்துருக்கும். ஓகேவா? இதெல்லாம் காமன் தான். ஸோ ஜஸ்ட் அந்த எக்ஸாம்பிள் போய் பார்த்தாலே இது தெளிவாகவே தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ அடுத்த சம்மு, இந்த சம்மு வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இயற்கணிதத்துலேருந்து கேட்டிருக்காங்க. 3rd சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க இயற்கணிதம்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் சம்ஸ் தான். எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சியில் எக்ஸசைஸ் 3.5ல போயிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம்மே இதுதான் இருக்கும். பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 103. ஸோ பேஜ் நம்பர் 103 போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம் டிட்டோவா வந்து புக் பேக்லேயே வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்கிறேன், புக்கில் இருந்து மட்டும்தான் இது கேட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்கில் மட்டும்தான், உங்களை வேற எங்கேயுமே கேட்கல அவங்க. ஸோ நல்லா தெளிவாகவே பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சம்ம எப்படி போடணும்னு சொல்றேன். இப்போ இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க.
ஸோ இந்த மாதிரி கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் இன்ட்டு பண்ணுவோம் கரெக்டாக. இதுக்கு முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 × 21 என்னது 21. கீழே வந்து பார்த்தீங்கன்னா -10 வரணும். ஸோ 7 3s are 21 தெரியும். ஸோ மைனஸும் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு -10 கீழே வரும் கரெக்டா. இப்போ அதை நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Pல கொடுத்துருக்காங்க. அப்போ P -7 நெக்ஸ்ட் P -3. ஸோ டிவைடட் பை. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். ஸோ கீழே P -7 இருக்கு, அதை அப்படியே எழுதிப்போம். இன்டூ திரும்பியும் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்திருக்கு. திரும்பியும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா P² + P -12. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் இன்டூ பண்ணும்போது -12 வரணும் இன்டூ பண்ணால். அதே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து 1ன்னு வரும், ஏன்னா Pக்கு முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு 2 நம்பரை இன்டூ பண்ணால் 12 வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணால் 1ன்னு வரணும் நம்மளுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 3s are. ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் போட்டால் தான் 4ல் 3 போயிடுச்சுன்னா +1, 4 3s are 12, ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். அப்போ இதுக்கு எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம P + 4 இன்டூ P இந்த -3. கீழே வந்து ஆல்ரெடி P -3 தான் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. அதாவது P -3 2 மடங்கா இருக்கு. ஒரு P -3 இன்னொரு வந்து P -3 இருக்கு, 2 இருக்கிறதுனால ஸ்கொயர்ன்ற. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஸ்கொயருக்கு இங்க ஒரு P -3யும் இங்க ஒரு P -3 இந்த ஒரு P -3 கேன்சல் பண்ண போறேன். இங்க ஒரு P -7 P -7 கேன்சல் பண்ணும். இப்போ லாஸ்டா எனக்கு மிஞ்சி இருக்குது என்னன்னா P + 4. அவ்வளவுதான். இதுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா எனக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 நம்பரை பெருக்கும் போது 24 வரும், அதே வந்து கூட்டல் கழித்தல் பண்ணும்போது -10 வரும். இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி சம்ம எது கேட்டாலும் உங்களால ஈஸியா பண்ண முடியும். ஸோ இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான் இயற்கணிதம்ல அவங்க கேட்கறதே. இயற்கணிதம்ல உங்களுக்கு வந்து 12 எக்ஸசைஸ் இருக்கு, 15 எக்ஸசைஸ் இருக்கு, அதெல்லாம் பார்க்க வேண்டாம். நம்மளுக்கு தேவையானது இந்த மாதிரி கேட்குறாங்களா டிட்டோ சம்ம, அந்த எக்ஸசைஸ்ல எத்தனை சம் இருக்கோ அதை மட்டும் பாருங்க போதும். நீங்க அதை ஹோல் சாப்டரே ஃபுல்லாவே பார்க்காதீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து P + 4. ஆப்ஷன் ஏ தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். அதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.5லேருந்து தான் கேட்டிருக்காங்க. 3.5லேருந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் அதே தான் 103ல தேர்ட் சம். ஸோ தேர்ட் சம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மை அப்படியே புக் பேக் சம் தான். இதில் என்னன்னா முதல் இதில் வந்து பெருக்கல் குறி கொடுத்துருக்காங்க, இதில் வகுத்தல் குறி கொடுத்துருக்காங்க. வகுத்தலை நம்மளுக்கு பெருக்கலை மாற்ற தெரியுமே, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல. வகுத்தலை பெருக்கலை மாற்றணும்னா ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க. கீழே இருக்கிற நம்பர் மேலே, மேலே இருக்கிற நம்பர் கீழே, அவ்வளோதான். ஸோ ஏதாவது ஒரு பக்கம் தான் நீங்கள் பண்ணணும் அது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த சைடை நான் அப்படியே எழுதிக்கிறேன், x + 2/4y. ஸோ இந்த டிவைடை நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்டூன்னு போட்டு 12y² மேலே இருக்குது கீழே எழுத போகிறேன். 12y² / x² - x - 6. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை மட்டும் நான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பண்ண போகிறேன். இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 1 × -6 என்னது -6, கீழே வந்து -1. எந்த 2 நம்பரை பெருக்குனா நம்மளுக்கு 6 கிடைக்கும்னா 3 2s are 6. ஸோ 3 2s are கீழே மைனஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு நீங்கள் மைனஸ் போட்டுக்கோங்க. அப்போ இதை நம்ம எப்படி எழுதணும்னா x + 2 4y × 12y². ஸோ எக்ஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது -3, நெக்ஸ்ட் x + 2. இப்போ கேன்சல் பண்ண வேண்டியதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. x + 2 x + 2 கேன்சல் ஆகிடும். 4 டேபிளில் 12 வந்து 3 டைம்ஸ், ஒய்யில் ஒரு y² கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது 3y² இங்கே ஒரு பேலன்ஸ் இருக்குது x - 3. ஸோ இது வந்து ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. அவ்வளோதான். இதுக்கு ஜஸ்ட் டிவைடில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை மல்டிப்ளையாக மாற்றணும்னா ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க, அவ்வளோதான். இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறோம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் அதை பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ ஈஸியாக இருக்கா, ரொம்ப ஈஸி தான். நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டம் பிஓ எக்ஸாம் மேக்ஸ்லாம் அப்படின்ட்டு. ரொம்ப 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 ஈஸியானது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம்.
ஸோ அடுத்த சம்மு வந்து பார்த்தீங்கன்னா உயரம் 2 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 250 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க. ஸோ கன அளவு இது. ஸோ வந்து வால்யூம் கேட்டிருக்காங்க. உருளைனா என்னன்னா சிலிண்டரோட கன அளவு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க, எடுத்துக்காட்டுல இருந்து தான் கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு எந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.15 பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா 291. ஏன் உங்களுக்கு நான் புக்க பேஜோட சொல்றேன்னா, ஸோ நிறைய பேர்லாம் டவுட் வருது, இதெல்லாம் எங்க இருக்கு புக்ல தான் இருக்கா அப்படின்ற டவுட் எல்லாம் வருது. அதுக்காக நான் உங்களுக்கு வந்து புக்கெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நான் இதை வந்து எடுத்து நான் பேஜ் நம்பரோட போடுறேன். ஸோ எனக்கு தெரியும் இது எந்த புக்ல இருந்து வருதுன்னு, எனக்கு தெரியும் எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து வருதுன்னு தெரியும் அஃப்கோர்ஸ் எனக்கு. ஸோ 10th நான் பசங்க கிட்ட சொல்லும் போதே இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் சம்மன்னால நான் சொல்லுவேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேக்ஸ் புக்கையும் பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிடும் எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்குறாங்க அப்படின்னு. ஆனா உங்களுக்கு வந்து தெரியப்படுறதுக்காக நான் என்ன பண்றேன்னா பேஜ் நம்பரோட நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாவே தெரிஞ்சிருக்கும் எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்ட்டு. இப்போ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயரம் வந்து h வந்து என்ன கொடுத்துட்டாங்க 2 கொடுத்துட்டாங்க. அடிப்பரப்பு பேஸ் அடிப்பரப்பு வந்து 250 சதுர மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா உருளையின் கன அளவு ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட கன அளவு பார்த்து கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா πr²h. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபார்முலா வந்து πr²h, அவ்வளவுதான். இதுல அடிப்பரப்பு கொடுத்துட்டாங்களே, அடிப்பரப்போட ஃபார்முலா என்னன்னா பேஸ் ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 4πr² தான் அதோட அடிப்பரப்பு. அப்ப அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடிப்பரப்பு இன்டு h அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணுங்க 250யும் 2யும் இன்டு பண்ணிக்கோங்க, 500ன்னு வரும். அவ்வளவுதான். 500 எங்க இருக்கு? ஆப்ஷன் பில இருக்கு. முடிஞ்சிடுச்சு. இதுல நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா அடிப்பரப்புனா என்ன ஃபார்முலா, பேஸ் ஃபார்முலா என்ன πr². அந்த ஃபார்முலாலே நம்மளுக்கு உங்களுக்கு உருளையின் கன அளவுலயே πr² முன்னாடியே வந்துச்சு. அது மொத்தத்தையே நீங்க என்ன பண்ணுங்கன்னா அடிப்பரப்பா எடுத்துக்கோங்க. அடிப்பரப்பு தான் அவங்க 250ன்னு கொடுத்துட்டாங்கல்ல, உயரம் முறை 2ன்னு கொடுத்துட்டாங்க, ரெண்டுத்தையும் பெருக்கிக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ அப்போ வந்து நீங்க இன்னொரு விஷயம் வந்து இப்ப நடுவுல தோணும், அப்ப நீங்க வந்து அளவியல்ல வந்து நம்ம எல்லா சம்முமே பார்க்கணுமா அப்படின்னா இல்ல, எல்லா சம்முமே வேண்டாம். உங்களுக்கு ஒரு சில சம்மு மட்டும் பார்த்தா போதும். ஜஸ்ட் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி சம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இதுல. அந்த மாதிரி சம்ஸே நீங்க வந்து கன அளவு, புறப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு, ஸோ அந்த மாதிரி சம்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது மட்டுமே பார்த்தா போதும். இதுல நெக்ஸ்ட் அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா முக்கோணத்தின் முனைகள். இது வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ரேரா தான் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா 7 செட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ல இருந்து ரேரா கேட்டிருக்காங்க. அதுல என்ன பார்க்கணுன்றத நெக்ஸ்ட் வீடியோல நான் தெளிவாக சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5th சாப்டர்ல இருந்து 10th புக்ல தான் இருக்கு. ஸோ 10th புக்ல பேஜ் நம்பரோட உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வந்து பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா 212ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட முக்கோணத்தின் முனைகள் அதோட பரப்பளவு என்னன்னா இதுதான் ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா. இந்த புக்கை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே. ஸோ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பில இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. அப்ப எப்படிலாம் நம்மள கேட்கறாங்க பாருங்க, ஃபார்முலாவும் கேட்கறாங்க. அப்போ ஃபார்முலாவும் கண்டிப்பா நீங்க வந்து பார்க்கணும். ஓகேவா. ஸோ இது வந்து ரேரா கேட்டிருக்காங்க, இருந்தாலும் ரேரா கேட்டாலுமே நம்ம அதை பார்த்துதான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர், அதாவது 1.078 × 10⁶ லிட்டர் கொள்ளளவும் 7 மீட்டர் விட்டமும் கொண்ட உருளை வடிவத்தின் தொட்டியின் உயரத்தை காண்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் ஷேப்ல வந்து ஒரு தொட்டி இருக்கு. ஓகேவா. அதோட லிட்டர் எவ்வளவு லிட்டர் பிடிக்கும் அப்படின்றதும் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் அதோட விட்டம்
விட்டம்னா அதோட அகலம், ஓகேவா, அதையும் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வந்து அதோட தொட்டியோட உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எச் கேட்குறாங்கன்னு அர்த்தம், ஓகேவா. இதுல வந்து விட்டம் டி வந்து கொடுத்துட்டாங்க, டி வந்து 7. அப்போ ஆரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுல பாதின்னு அர்த்தம். ஆர் ஆர் வந்து என்ன வரும், 7/2ன்னு வரும், ஓகேவா. அதோட லிட்டர் கணக்குல கொடுத்துட்டாங்க. லிட்டரை நம்ம வந்து கணக்குல எடுத்துக்க கூடாது, லிட்டரை வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். அப்போ அங்கதான் நம்மளுக்கு வேலை. இந்த கொஸ்டின் எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே 10th புக்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. இதுவும் எடுத்துக்காட்டுல இருந்து எடுக்கப்பட்டது. ஸோ எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.16 பேஜ் நம்பர் போய் பார்த்தீங்கன்னா 291 போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் அப்படியே இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் அப்படியே டிட்டோவா வச்சிருக்காங்க. இப்போ இதை வந்து நான் எப்படி போடணுன்றது ஈஸியாக சொல்கிறேன். இப்போ 1.078 இன்டூ 10⁶ இருக்கா, இந்த 10⁶ முதல்ல எடுத்துருங்க. 10⁶ என்னது, ஸோ 10 வந்து 6 வாட்டி வந்து இன்டூ பண்ணோம் அப்படின்னு. அப்போ என்ன ஆகிடும்னா உங்களுக்கு 0 வந்து போயிடும். இது ஒரு 3 டிஜிட்டு, இன்னொரு 3 டிஜிட்டுக்கு 0 போட்டுக்கோங்க. அப்போ மொத்தம் இது என்ன ஆகுது, 6 டிஜிட்டா கன்வெர்ட் ஆயிடுதா. இந்த 0 என்ன, இந்த பாயிண்ட் என்ன ஆயிடுதுன்னா 6 டிஜிட்டுக்கு மேல பின்னாடி போயிடும்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் வரும். இது வந்து லிட்டர்ல இருக்கு. இப்போ என்னன்னா 1 லிட்டர் ஈக்குவல் டு 1/1000 மீட்டர் கியூப்னு அர்த்தம். மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அப்போ வந்து மீட்டர் கியூப் அப்படின்னும் போது இதை வந்து லிட்டரை வந்து மீட்டரா மாத்தணும்னா இந்த ஆன்சர் என்ன பண்ணுங்கன்னா 1000ஆல வகுத்துக்கோங்க. ஸோ அப்போ வகுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் 1078. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன அளவு, அவ்வளவுதான். அந்த உருளையின் கன அளவு வால்யூம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ உருளையின் கன அளவு ஃபார்முலா தெரிஞ்சா போதும், இந்த இந்த ஆன்சரை வச்சு நம்ம சம்ம ஈஸியா போட்டுடலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுறேன். இப்போ கன அளவு வந்து நம்மளுக்கு இப்போ என்ன கிடைச்சது, 1078ன்னு கிடைச்சது. ஸோ கன அளவு ஃபார்முலா என்ன, உருளையின் கன அளவு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா πr²h, கரெக்டா. இப்போ 178. இப்போ இதோட உயரம் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க, அதை மட்டும் அங்கேயே 22/7 இன்டூ ஆரம். ஆர் வந்து நான் என்ன சொன்னேன்னா 7/2ன்னு சொன்னேன். அப்போ 7/2 இன்டூ 7/2 2 வாட்டி எழுதிக்கணும், இன்டூ h 1078. ஹெச் மட்டும் நான் இங்கே வைக்கிறேன். ஸோ மற்றது எல்லாத்தையும் நான் அந்த சைடு எடுத்துருவோம். டினாமினேட்டர்ல இருக்கிறது அந்த சைடு போட்டுச்சுன்னா மேலே வந்துடும். ஸோ மேலே இருக்கிற எல்லா நம்பரும் நம்மளுக்கு கீழே வந்துடும். ஸோ 7 7 நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ 22 டேபிள்ஸில் இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம்னா 49. ஸோ திரும்பியும் 7 டேபிளில் இது வந்து 7 டைம்ஸ். அப்போ நீங்கள் இன்டூ பண்ணுறீங்க அப்படின்னா 7 இன்டூ 2 இன்டூ 2. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 28ன்னு வரும். ஹெச்சோட வேல்யூ என்னது 28. அவ்வளோதான். இதுக்கு புக்லேருந்தே தான் கேட்குறாங்க. ஜஸ்ட்டு அதோட கன அளவு கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணீங்கன்னா எச்சை மட்டும் ஹோல்ட் பண்ணி அப்படியே வைங்க. மற்றது எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். இதுக்கு நம்ம தெரிய வேண்டியது என்னன்னா உருளையின் கன அளவு ஃபார்முலா, அவ்வளோதான். ஸோ ஈஸியாக இருக்கா, ரொம்ப ஈஸி தான், கஷ்டப்படாதீங்க. ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும், ஈஸியாக சம் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கணிதம். ஸோ இயற்கணிதம்ல இருந்து இந்த மாதிரி சம்ஸ் திரும்பியும் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பயிற்சி 3.4ல ஸோ ஃபர்ஸ்ட்ல 4வது சம்மா இருக்கும். பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 101ல இருக்குது. ஸோ பேஜ் நம்பர்ல ஸோ அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிடும். ஸோ இது எப்படி போடணும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் படி தான் எடுக்க போகிறோம். ஸோ -40 கீழே வந்து 3ன்னு வரணும். ஸோ எந்த ரெண்டு நம்பரை இன்டூ பண்ணால் 40 வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணால் 3 வரும்னு பார்த்தீங்கன்னா 8 5s are 40, ஓகேவா. 8 5 40ன்றதுனால ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 8 5. இங்கே மைனஸ்ன்றதுனால பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கோம். இப்போ நம்ம இதை எப்படி எழுதணும்னா பி வேல்யூ கொடுக்கலாம். அப்போ பி -8 p + 5 divided by
இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் காமனா இருக்குது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வாய்ப்பாடுல போற மாதிரி இருக்கு. கரெக்டா? நெக்ஸ்ட் எல்லாத்துலயும் பீன்றது ஒரு மென்ஷன் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்துலயுமே 2p வந்து வெளியே எடுத்துக்கும் காமனா. இப்போ இங்க வந்து 2 வந்து வெளியே வந்துச்சு. p கியூப்ல ஒரு p வந்து வெளியே வந்துச்சு. அப்போ இன்னொன்னு என்ன இருக்கும்? p ஸ்கொயர் இருக்கும். மைனஸ் 24 2 டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா 12 டைம்ஸ். p ஸ்கொயர்ல ஒரு p வந்து வெளியே வந்துச்சு. பிளஸ் ஸோ 64 வந்து பாத்தீங்கன்னா 2 டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா 32 டைம்ஸ். ஓகேவா? அவ்வளவுதான். இதுல காமனா நீங்க 2p மட்டும் வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். இத நம்ம அந்த மெத்தட்ல போட்டோம் அப்படின்னா திரும்பியும் பெருக்குனா 32 கிடைக்கணும். கூட்டல் கழித்தல் படா 12. 32 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 8 4 8 ஸோ 4 8 இங்க வந்து மைனஸ்ன்றதுனால ரெண்டுத்துக்கும் மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ -4 -8 என்னன்னா -12. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 32. அப்ப இதை எப்படி எழுதணும்னா மேல இருக்குதை நான் அப்படியே எழுதுறேன். p - 8 p + 5 2p. ஸோ p - 4 p - 8. ஸோ p - 8 p - 8 கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ்ல இருக்கிறத மட்டும் எழுதுங்க. அவ்வளவுதான் உங்களோட ஆன்சர். 2p p - 4 முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சி ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு தெளிவாவே தெரியுது 3.4 3.5 எக்ஸசைஸ் பார்த்தா போதும். அதுல இருந்து இயற்கணிதத்துல 3.4 பாருங்க 3.5 பாருங்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி மட்டும் பாருங்க ஈஸியாவே. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ அடுத்த சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உள்ளீடற்ற அரைக்கோளம்னா என்னன்னா ஹாலோ ஹெமிஸ்பியர்னு அர்த்தம். அதாவது ஒரு தேங்காய் மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் ஷேப். இது வந்து புக்லயே கொடுக்கப்பட்டது. இதுவும் எக்ஸாம்பிள்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளீடற்ற அரைக்கோளம்னா இப்படிதான் இருக்கும். ஒரு தேங்காய் மாதிரி ஷேப். உள்ள வந்து காலியா இருக்கும். ஸோ வெளியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் வரும் இதுக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து கொஞ்சம் வரும். ஸோ இதோட ஆரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் ஆர் வரும். இது ரெண்டும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் ஆரா வைப்பாங்க. ஸோ நடுவுல இருந்து லாஸ்ட் எட்ஜ் வரைக்குமே இது மட்டும் கத்துக்கோங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ளிடற்ற அரைக்கோளத்தின் ஓட்டின் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் கொடுத்துருக்காங்க. என்னன்னா 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுல சின்ன நம்பர் தான் வந்து ஸ்மால் ஆர், பெரிய நம்பர் வந்து கேபிட்டல் ஆர். அவ்வளவுதான். இதோட மொத்த புறப்பரப்பு அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். அப்போ உங்களுக்கு ஃபார்முலா என்னது? மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா பை 3r² + r². அவ்வளவுதான். ஸோ 22/7 3 கேபிட்டல் ஆர் என்னது 5 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸ்மால் ஆரை வந்து 3 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அப்போ 22/7 3 × 25 + 3 ஸ்கொயர் பண்ணா 9. அப்போ 22/7 இது என்னது 75 + 9. ஸோ 75 + 9 84ன்னு வரும். அப்போ உங்களுக்கு எப்படி போடணும் அப்படின்னா 22/7 × 84 7 டேபிள்ல 12 டைம்ஸ் 22 × 12 என்னன்னு பார்த்தீங்கன்னா 264. ஸோ ஆன்சர் வந்து 264 ஆப்ஷன் ஏல வருது. இதுக்கு நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு. அவ்வளவுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுக்கப்பட்டது தான். எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லிடுறேன். எடுத்துக்காட்டு 7.11 பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 287. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவா 10th புக்கில் இருந்து எந்த எக்ஸசைஸ், எந்த எடுத்துக்காட்டு, எந்த பேஜ் நம்பரு தெளிவாகவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கு சிலபஸில் அந்த சிலபஸை பார்த்து மேக்ஸ் சிலபஸை பார்த்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. மேக்ஸில் இவ்வளோ கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு ஈஸி தான். 24 மார்க்கு ஃபுல்லாக எடுக்கலாம். நான் எப்பவுமே அதுதான் சொல்லுவேன். 24க்கு 22லாம் நம்மளோட டார்கெட் கிடையாது. 24க்கு 24 அவ்வளோதான்.
ஃபுல் மார்க் தான் எப்பவுமே எடுக்கணும் மேக்ஸ்ல நீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் ஃபர்தராக வரும், நம்மளோட அகாடமியில் வரும். ஸோ யூடியூப் சேனலில் வரும், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பிஓ எக்ஸாம் வரப்போது கன்ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஜான் ஃபர்ஸ்ட் வீக்லேயே உங்களுக்கு வந்து வந்துடும் நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே படிக்கிறது இப்பயே வந்து படிக்க தொடங்குங்க. நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. உங்ககிட்ட வந்து ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இல்லை அப்படின்னா நம்மளோட அகாடமியில் ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது. நான் தெளிவாகவே சொல்லிடுறேன், ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ப்ளஸ் நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆகணும், 20 மார்க் எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுல எடுத்தா மட்டும் அப்படின்னா தான் பிஓ எக்ஸாம் எலிஜிபிள் ஆகுவீங்க, அதை கரெக்ஷனுக்கே போகும். இல்லைன்னா நீங்க இதுல 20 மார்க் எடுக்கல அப்படின்னா நீங்க அது எழுதுறதோ வேஸ்ட் தான். ஸோ நிறைய பேர் பிஜிடிஆர்பிக்கே தெரியும். ஸோ இந்த தப்பை இனிமேல் பண்ணாதீங்க, பிஓ எக்ஸாமுக்கும் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெஸ்மரஸ் அகாடமியில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு புக் போட்டிருக்கோம். இது ஸ்டடி மெட்டீரியலும் இருக்குது. இதில் 9 செட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் இருக்குது. லாஸ்ட் நடந்த கொஷின் பேப்பர் வரைக்கும் இருக்குது. லா காலேஜில் நடந்தது எல்லாமே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குது. இதை மட்டும் பார்த்தாலே போதும், 20க்கு மேலேயே தான் வரும் உங்களுக்கு. ஸோ வந்து உங்களுக்கு 20 மார்க், ஜஸ்ட் 20 மார்க் மட்டும் எடுத்தால் போதும் இது. ஸோ இந்த புக் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ ஃபர்தராக நம்மளோட அகாடமிலேருந்து இனிமேல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 10th புக்கில் இதை மட்டும் பாருங்கள். இதை ரிலேட்டடாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இன்னும் நிறைய சம்ஸ் நான் போடுறேன். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து பார்த்துட்டோம். இப்போ 3.4 3.5 எக்ஸசைஸ் பாருங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அதில் இன்னும் என்ன சம்மெல்லாம் இருக்குது, எப்படிலாம் போடலாம் அப்படின்றத நான் கிளாஸஸாகவே உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸாகவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.